பாவா சொல்லுதியா? வெயில் கம்மியாகிற மாதிரி இல்லை பாவா. ஆனால் வெதர்மேன் மட்டும் சொல்கிறாரு வெயில் கம்மியாகும், கவலைப்படாதீங்க கோவை மக்களே அப்படிங்கிறாங்க. இன்னும் ஒரு 2-3 வாரத்துக்கு நம்ம வெயிலெல்லாம் எதிர்பார்க்கவே முடியாது நதியா. ஆமாங்க 40லேருந்து 45 போயிரும் போல் இருக்கு நதியா. ஆமாங்க. என்ன நதியா, எப்போ நீ தான் என்ன கேள்வி கேட்ப. இன்னைக்கு வந்து நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன், அதுக்கு நீ பதில் சொல்லு. கேளுங்க பாவா, எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். நம்ம ஏன் நதியா ஆர்கானிக் ஃபார்மிங்க்கு மாறணும்? அது ஒரு பெரிய கதைங்க. நம்ம வந்து இந்த தோட்டம் வாங்கி 4 வருஷம் ஆகுது. அதில் ஃபஸ்ட் இயர் வந்து வாழை விவசாயம் பண்ணோம். அந்த வாழை விவசாயம் வந்து நடவு செய்கிறதுலேருந்து அறுவடை செய்கிற வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 10லிருந்து 12 ஃபர்டிலைசர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. அந்த உரத்தை நம்ம அதாவது வாழைப்பழம் அப்படிங்கிறது எல்லாருமே காமனாக சாப்பிடக்கூடிய ஒரு பழம் இல்லைங்களா? அதுலேயே வந்து நம்ம இவ்வளோ கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணோன்னா அதனுடைய சாப்பிட்றவங்களுடைய நிலமையை நினச்சி பார்த்தோம். இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் என்னன்னு சொல்லி யோசித்தோம். அதனால நம்ம வந்து ஆர்கானிக்காக மாறினோம். இப்போ ஆர்கானிக்காக மாறினதில் வந்து நமக்கு என் ப்ராடக்ட் கொடுக்கும்போது ஒரு சாட்டிஸ்ஃபைடு இருக்குது. இந்த மாதிரி தாங்க நம்ம ஆர்கானிக்கு மாறணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் வந்து ஆர்கானிக்காக விவசாயம் பண்ண பாருங்கள். அது வந்து நம்மளுக்கும் நல்லது, நம்மளோட மண்ணுக்கும் நல்லது. சூப்பர் பாவா.